Hey guys, welcome back to another episode in 6 Foot Rider YouTube channel. So இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are in கோயம்புத்தூர். So கோயம்புத்தூர் எதுக்கு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்காக தான். ஸோ இந்த பேக்கேஜ் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்காக. பேக்கேஜ் வந்து என்னன்றதை வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருவாங்க. ஸோ அன்பாக்சிங் இன் 3, 2, 1. ஸோ வெப்பன்ஸ் எடுத்தாச்சு. ஸோ வெப்பன்ஸ் ரெடி, அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கும். ட்ரெக் அண்ட் ரைட். ஸோ இதுதாங்க ட்ரெக் அண்ட் ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். சரி, பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று. இதுதான் வந்து ப்ராடக்ட்ஸ். ஓப்பன் சாவி போட்டு ஓப்பன். ஸோ இதுதாங்க ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டு. உள்ள வந்து ஒரு பேஸ் பிளேட். ஸோ ஒரு பேஸ் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பேஸ் பிளேட்டு, அதே மாதிரி இங்கே வந்து ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிட்டிங் வீடியோஸில் பார்ப்பீங்க, இது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்டில் பார் ஓகே வச்சுட்டு ஹேண்டில் பார் எடுத்துட்டு இப்படி போகலாம் போல, இப்படி ஊருக்கு போகலாம் போல, சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு சூட் கேஸ். இந்த சூட் கேஸ் எடுத்து அப்படியே நம்ம R15 வச்சிட்டோன்னா நமக்கு இந்த கட்டுற வேலை எல்லாமே மிச்சம். ஹேண்டில் பார் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, தம்ப்நெயில் எடுக்கிறேன், அவ்வளோதான். வேறு பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. இப்படி வச்சுட்டு தம்ப்நெயில் எடுக்கலாம். இந்த பிளேட்டு, இந்த ஃபிட்டிங்ஸு, இந்த ஸ்க்ரூஸு, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ, அதான் ஃபிட்டிங் வீடியோ, நம்ம வண்டியில் எப்படி ஃபிட் பண்ணுறோன்றதை அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஏகே ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த என்ன ப்ராடக்ட்ன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ 52 லிட்டர்ஸ்க்கான ட்ரெக் அண்ட் ரைடான டாப் பாக்ஸ் ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம R15ல் ஒவ்வொரு தடவை வந்து ரைடு போகிறப்போ பேக் எடுத்து கட்டிக்கிட்டு, அந்த பெல்ட்டு டயரில் மாட்டிக்கிட்டு, அந்த சூட்டில் வந்துக்கிட்டு, அந்த டயர் பெல்ட்டு ஸ்டாப்பு பிச்சுக்கிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சதுக்கு டாப் பாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ R15க்கு டாப் பாக்ஸ் யாராவது மாட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு நிறைய பேர் வந்து லைட்டுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்டென்ஷன், அதை ஒரு டெயில் டைரி மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டாப் பாக்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து சீட்டுக்குள்ளேயே அது காம்பேக்டாக இருக்கணுன்றது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த டிசைன் தேடுறப்போ வந்து சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த அன்பாக்சிங் வந்துட்டு அப்படியே நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இது கழிச்சு வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன ப்ராடக்ட்டு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 52 லிட்டர்ஸ்க்கான ஒரு டாப் பாக்ஸு. ஸோ இது வந்து ட்ரெக் அண்ட் ரைடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே வந்து ஒரு பேஸ் பிளேட் இருக்கும். ஸோ அந்த பேஸ் பிளேட்டு வந்து கீழே ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிப்போம். ஸோ எல்லா டாப் பாக்ஸுமே வந்து ஸ்டாண்டர்டாக கீழே ஒரே ஒரு ஸ்க்ரூ, போல்ட் அண்ட் நட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அல்டிமேட்டாக இதுக்கும் அதே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கான அது. ஸோ
இது ஏன் நீங்கள் வாங்கணும், யார் வாங்கலாம் அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதிலை வந்து சொல்லிடுறேன். யார் யாருக்கெல்லாம் ரைடு ரெகுலராக போவீங்க அவங்க இந்த மாதிரி டாப் பாக்ஸஸ் வாங்கலாம். ரெண்டாவது அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து பேக் கட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் வண்டிக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை, இருந்தாலும் ரொம்ப ஸ்கிட்டியாக இருக்குது, ஸ்லைடியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த சென்ஸ் டாப் பாக்ஸ். ஓகேங்களா? சரி, டாப் பாக்ஸில் வந்து லிட்டர்ஸ் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு சைஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் கூட வைக்கலாம், அந்த அளவுக்கு சைஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஏன் டாப் பாக்ஸ் வாங்கணுன்றது சொல்லியாச்சு, ஏன் வாங்க வேணாங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டாப் பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று பில்லியன் சீட்டுக்கு மேலே வச்சுக்கலாம், இல்லை அதுக்கும் பின்னாடி வந்து வச்சுக்கலாம், ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பட் அதான் ஒரு கெரியர் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே டாப் பாக்ஸை வச்சுக்கலாம். நீங்கள் பில்லியன் மாதிரி வச்சிங்க அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி, ஐ மீன் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க அந்த இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லியன் உட்கார முடியாது. ஸோ அந்த ஸ்பேஸ் அடிப்படும். பட் அது வந்து காம்பேக்டாக வண்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பேலன்சிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். மைலேஜும் அடி வாங்காதுன்ற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ். மேபி இது மாறலாம் 1% அப்படி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. சரி, பார்ப்போம். இந்த பாக்ஸை வந்து பேசிக்காக நான் வந்து கருப்பாக வாங்கிட்டேன். எப்படியோ கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம கீழே போடுவோம் பாக்ஸை. அது வந்து லிஃப்டபுள் தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ்னு ஒன்று வரதான் செய்யும். அதுக்காக நான் போய் ஒயிட்டு வாங்கிட்டேன், அந்த ஸ்க்ராச்சஸ் தெரியும். ஸோ அதனால் வந்து பிளாக்காக வாங்கிட்டேன். ஸோ இதுக்காக தான் வந்து பிளாக் சூஸ் பண்ணேன். ஏன்டா கருப்பு கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஸ்டிக்கரிங் அதுக்கும் சேர்த்து ஸ்டிக்கரிங் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் ஏதாவது உங்ககிட்ட சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம அந்த சஜஷனை எடுத்துப்போம். சரி கைஸ், ஸோ வி ஆர் இன் கோயம்புத்தூர். டாப் பாக்ஸ் வாங்கியாச்சு. ஸோ டாப் பாக்ஸை போய்ட்டு ஃபிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது நம்ம வண்டியில் எப்படி உட்காருதுன்றதை வந்து ஃபிட்டிங் வீடியோவை அப்படியே லைவாக உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிட்டிங் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஒரு RR310 டாப் பாக்ஸ் வைக்கணும்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்க்ரூஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆர் மேபி டாப் பாக்ஸ் பற்றி ஐடியாவே இல்லாதவங்களுக்கு அட்லீஸ்ட் டாப் பாக்ஸ்னால் என்ன, எப்படி ஃபிட் பண்ணணும், அட்லீஸ்ட் அதாவது தெரிஞ்சுப்பீங்க அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 6 Foot Rider யூடியூப் சேனல். ஸோ நான் தான் அவங்க ஆஷிக் 6 Foot Rider. இந்த ஸ்கூலு காலேஜ் எங்கெல்லாம் ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பப்ளிக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஸோ ரெக்கக்னேஷன் தேடிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ ஹோப் யூ கைஸ் வில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பாப்பாய் வரும். ஸோ தட்ஸ் இட் இன் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். ஸோ அன்பாக்சிங் எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாய். அடுத்த ஃபிட்டிங் வீடியோவில் பார்ப்போம். கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பக்கத்துலேயே இருக்குது ஊட்டி, பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே வந்து ஒரு 1 hour கேப்லேயே இருக்குது. இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது தான். இந்த மாதிரி சென்னை பக்கத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் கிளம்பி போயிருப்பேன். என்ன பண்ணுறது, இல்லை ஒவ்வொரு தடவை 600 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அடிக்கணும், 500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ குட், கோயம்புத்தூர் இஸ் குட். கோயம்புத்தூர் ரிவ்யூ வீடியோ போடுமா? சரிங்களா, இது கழிச்சு வந்து கோயம்புத்தூர் ரிவ்யூ வீடியோ வரும். ஓகே, ஸோ கோயம்புத்தூர் ரிவ்யூ வீடியோ வேணால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கோயம்புத்தூர்னு டைப் பண்ணுறோம். கோயம்புத்தூர் வந்து ஒரு ரவுண்டு ஒரு சுற்றிடுவோம், ஃபுல்லாக ஒரு சுற்றுவோம். என்ன இடம் இருக்குன்றது பார்ப்போம். எல்லோரும் போகிற இடத்துக்குலாம் போக மாட்டேன், கண்டிப்பாக எல்லோரும் போகிற இடத்துக்குலாம் போக மாட்டேன். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாத மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குலாம் போவேன். சரிங்களா, வெயிட் அண்ட் வாட்ச். பபாய்.